இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் தேங்காய் பால் சாதங்க. இது நம்ம ஒயிட் கலர் பிரியாணின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆனால் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால்லையே செஞ்சுருக்கேன். இது தேங்காய் பால் சாதம். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை வச்சு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பசங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்தேன். உருளைக்கிழங்கு வறுவல் இது பசங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எனக்கு கோவக்காய் மசாலா. இதுவும் உருளைக்கிழங்கு மாதிரி தாங்க. மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு பசங்களுக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கோவக்காய். நேற்று வச்சுருந்த தீர்க்க மீன் குழம்பு இருக்குது. வெள்ளை சாதம் கொஞ்சம் வடிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச். நான் தேங்காய் பால் சாதம்